எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். யோகி பாபு வந்து படம் விழாக்களில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னாக்கா 7 லட்ச ரூபா பணம் கொடுத்தா தான் அவர் வந்து கலந்துப்பாங்க. அது கொடுத்தா தான் கலந்துப்பாங்களா சார்? ஆக்சுவலாக தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் ராஜா அவர் பேசின தகவல் தான் அது. ஒரு பொது மேடையில் அவர் அப்படி பேசும்பொழுது ஆதாரம் இல்லாமலோ அதற்கு முன்பு ஒரு சாம்பிள் இல்லாமலோ பேச மாட்டார். ஒருவேளை யோகி பாபு கேட்டிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அவர் இருக்கிற பிஸி ஷெட்யூலுக்கு ஒரு நாள் ஷூட்டிங்க்கு அவர் எவ்வளோ வாங்குறாரோ அந்த தொகையை நான் ப்ரொமோஷனுக்கு வந்தால் நீங்கள் தரணும்னு கேட்டிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பல நடிகைகள் வந்து ப்ரொமோஷனுக்கு வர்றதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் யோகி பாபு மட்டும் தனியாக வாங்குறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் அவ்வளோ கேட்டிருக்கலாம், அல்லது கேட்காமலும் இருந்திருக்கலாம். நமக்கு அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த தயாரிப்பாளர் ராஜா சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன், நீங்களும் அதை வச்சு தான் கேட்குறீங்க. ஆமாம் சார். ஏன்னா படம் நடிக்கிறாங்கங்கிற போது அது அவங்களோட படம், அவங்க குழந்தை மாதிரி தான் அது. அந்த படத்தை நம்ம வந்து வெளியில் கொண்டு வரும்போது நம்ம பங்குக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை பண்ணணும். ஆனால் நடிகர்கள் எதனால் சார் இந்த படத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு வந்து பணம் கேட்குறாங்க? அதாங்க, இப்போ இந்த வழக்கம் வந்து மறைஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக முதல்ல முன்னெடுத்தது அஜித் தான். நான் என்னுடைய படங்களுக்கு வரமாட்டேன், நான் நடிப்பதோடு என் வேலை முடிந்தது அப்படின்னு முதல்ல சொன்னவர் அஜித் தான். அப்புறம் என்ன பண்ணார்னா, அவர் நடிக்கிற படங்களுக்கு அக்ரிமெண்ட் போடும்போது நான் வந்து ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறத ஒரு காலமாக சேர்த்தாங்க. அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் யாருமே ரைட்டராயெல்லாம் அவரை கூப்பிட முடியாமல் போச்சு. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் அவங்க வந்து அஜித்தை கமிட் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் கொஞ்ச நாளில் நயன்தாரா வந்து அந்த முடிவு எடுத்தாங்க. நயன்தாராவும் வந்து அக்ரிமெண்ட்டில் நான் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு காலம் ஒன்றும் போட. சொந்த படத்துக்கு மட்டுமா சார்? சொந்த படத்துக்கு போவாங்க. அது சொந்த படம்ங்கிறதுனால அது அவங்க பணம் இல்லையா. இது வந்து மற்றவர்கள் கொடுக்குற பணம், மற்றவர்கள் எடுக்கிற பணம்னா அது அவங்களுக்கு அதில் பெரிய அக்கறையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை துவங்கி வச்சவர் அஜித். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே தன்னை அஜித்தாக நினச்சிக்கிட்டு நான் வரலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அஜித் நடிக்கிறாருனாலே கூட்டம் வந்துடும். இந்த ஓப்பனிங் வர வைப்பதற்காக தானே இவ்வளோ பஞ்சாயத்தும். அப்போ சின்ன நடிகர்கள் வந்து அப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. இப்போ நயன்தாரா படத்துக்கு கூட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இப்போ இல்லை, இருந்துச்சு ஒரு காலத்தில். அதனால் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, நம்ம போகலனாலும் நம்ம பேரை போட்டால் படம் ஓடுதே, நாம் எதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஹன்சிகா மோத்வானிலாம் ப்ரொமோஷனுக்கு வர்றதுக்கு நீங்கள் அவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவங்களுக்கு தனியாக ஹோட்டலில் தங்க வச்சு, அது பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தொகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஹன்சிகா மோத்வானிக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரொமோஷனுக்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து இப்படி ஒரு முடிவை எடுக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யோகி பாபு என்னென்னா, ஏன் இவங்கெல்லாம் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலாக யோகி பாபு பேரை போட்டால் படத்தில் கூட்டம் வருதா, தியேட்டரில் கூட்டம் வருதான்னா கிடையாது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க வரலையே, இவங்க வரலையே, நான் மட்டும் எதுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இன்னொன்று வந்து இப்போ நான் தனியாக வரணும்னா இன்றைக்கி என்னுடைய ஷூட்டிங்கை வந்து நான் அரை நாள் முடிச்சுட்டு வரணும். இப்போ இந்த அரை நாளுக்கான பணம் வந்து எனக்கு இல்லாமல் போகுதில்ல. அப்போ அந்த பணத்தை நீங்கள் கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. இது சரியாக தவறாங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கு உட்பட்ட விஷயம். இதே யோகி பாபு நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து முதல் படம், அந்த பன்னிவாய் மூஞ்சன்னு ஒரு படத்தில் நடித்தார்ல, பன்னிவாய் மூஞ்சன், அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்காரு. அந்த பிரசாத் லேபில் ஒரு 10 சீட்டு தள்ளி உட்காந்துருக்கார். அவரெல்லாம் ஸ்டேஜுக்கு கூப்பிடவே இல்லை. அப்படியே நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு வந்து யோகி பாபு மேடைக்கு வாங்க அப்படின்னாங்க. அந்த மேடைக்கு வந்து அவர் மைக்கை பிடிச்சி பேசும்போது, என்ன அந்த மேடையில் கூப்பிட்டீங்களே, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசினார். ஏன்னா அவர் முதல் மேடை அது. அப்போ நம்ம கூட்டத்தில் உட்கார்ந்தவங்கள நம்மளை கூப்பிட்டு இந்த மேடையில் உட்கார வச்சதே பெருசுன்னு நினச்ச அதே யோகி பாபு இன்றைக்கி வழியே போய் கூப்பிட்டோம் நான் வரமாட்டேன்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டார். அப்போ அவரை உருவாக்குனது இந்த சினிமா. மெல்ல அவருக்கு வந்து இந்த வாய்ப்புகளை கொடுத்தது இந்த சினிமா தான். ஏன்னா இப்போ ரசிகர்கள் கொடுத்தாங்கன்னு நான் எந்த காலத்துலையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்குன்னு அவருடைய காமெடியை தனித்து ரசிப்பதற்குன்னு ஒரு கூட்டம் கிடையாது இல்லையா. இன்னொன்று வந்து இப்போ வடிவேலு காமெடியை மட்டுமே போட்டு ஒரு சேனல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, விவேக் காமெடியை மட்டுமே போட்டு ஒரு சேனல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் யோகி பாபு காமெடியை போட்டு எந்த சேனலாவது வாழ்ந்துருக்கா? இல்லை. நீங்கள் அதை போட்டு எங்கேயாவது விளம்பரம் வாங்கிட முடியுமா? அப்போ 10ஓடு 11 அவர் என்னென்னா வடிவேல் இல்லை, விவேக் இல்லை, சந்தானம் இல்லை, யாருமே இல்லாதப்போ
ஏதாவது ஒருத்தரை கொண்டு வந்து படத்தில் நடிக்க வைக்கணுமேனு இவர் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவர் தன்னை வடிவேலாகவும் விவேக்காகவும் சந்தானமாக இவர் நினச்சிக்கிட்டார். ஸோ அதனுடைய விளைவு தான் வந்து பல படங்களுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறது. ரொம்ப ரொம்ப காமெடியெல்லாம் அவரை பற்றி நிறையா சொல்லுவாங்க. ஏதோ ஒரு படத்துக்கு டேட்டு கொடுத்துட்டு இவர் போகாமல் என்ன பண்ணியிருக்காரு, வேறு ஒரு படத்துக்கு டேட்டை கொடுத்துட்டார். ஆக்சுவலாக அவர் வந்து இதோ ஒரு வாரத்தில் டேட்டு தரேன்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸ் வாங்கினாருன்னா 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாரேன். அந்த 1.5 வருஷமும் நீங்கள் அவருக்கு உட்காந்துருக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. திடீர்னு கார் டிரைவர் வந்து ஒரு தெரு வழியாக காரை ஓட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த தெருக்குள்ளே ஏன்டா வர்ற, அந்த ஆஃபீஸ் இங்கே தான்டா இருக்குது, நான் ஊரில் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி காமெடிகள்லாம் நடந்திருக்கு. ஸோ வந்து அந்த மேடையில் அவர் குறித்து பேசப்பட்ட விஷயங்கள்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் சங்க செயலாளர் பேசும்போது இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. ப்ரொடியூசர் வந்து பயந்துட்டார். ஏன்னா அந்த படத்துக்கு இன்னும் டப்பிங் முடிக்கல அவங்க. இப்போ அவசரப்பட்டு யோகி பாபு குறித்த குற்றச்சாட்டுகள் உண்மைதான்னு அவர் சொன்னால் இவர் டப்பிங் பேச வரமாட்டார். அப்போ அவர் ஏதோ ஒரு கருத்தை இங்கே சொல்லணும். இல்லைங்க, யோகி பாபு ரொம்ப நல்லவர், அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் முன்னாடியே சொல்லிட்டார் என்னால் வர முடியாதுன்னு அப்படின்லாம் அவர் அதுக்கப்புறம் வந்து கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கார். ஓகே சார். சார் இப்போது தமிழ் சினிமாவில் காமெடியன் பஞ்சம்ன்றது இருக்கா சார்? நிறைய இருக்குது. நீங்கள் வடிவேலு இல்லை, சந்தானம் இல்லைன்னாலே அப்படி ஏரியா ட்ரை ஆகி போச்சு. நல்ல வேலையாக இப்போ வந்து ஹீரோக்களே காமெடி பண்ணுறாங்க சில படங்கள். இப்போ பிரதீப் ரங்கநாதன் படத்தில் இப்போ லவ் டுடேலெலாம் அப்படி சூப்பராக இருக்கும் அந்த காதல்லாம். அதுக்கப்புறம் குட் நைட்டில் மணிகண்டன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த காமெடி காதல் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்பொழுது நம்ம தனியாக ஒரு காமெடியனை தேட வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் எப்படி பாக்கியராஜ் படங்களில் பாக்கியராஜே மொத்த காமெடியும் பண்ணுவார். தனியாக ஒரு கவுண்டமணியோ செந்திலோ நமக்கு தேவைப்படாமல் இருப்பாங்க அவருடைய படங்களில். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஹீரோக்களே காமெடியை கையில் எடுத்துட்டதுனால கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிற ஒரு சூழல் இருக்குது. நான் இதுவே வந்து வடிவேலையும் சந்தானத்தையும் மட்டுமே நம்ம நம்பியிருந்தோம்னு வைங்க, நம்ம கதி என்ன வருது? தினந்தோறும் யோகி பாபு பார்த்து நொந்து போக வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. சதீஷ் அப்புறம் வந்து சூரி இவங்கெல்லாம் வந்தாங்க, இவங்கெல்லாம் அடுத்தது காண போயிட்டாங்களா சார்? இல்லை, சூரியையும் சதீஷையும் நான் காமெடி லிஸ்ட்டில் எப்போவுமே வச்சதில்லை. ஏன் சார்? காமெடி பண்ணதான்னு நம்ம அதை வைக்க முடியும். காமெடியன்ஸுன்னு நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டால் போதுமா? அதற்கான உழைப்பு வேணும்ல. நானே வந்து சூரியகிட்டையும் சொல்லியிருக்கேன், யோகி பாபுட்டையும் சொல்லியிருக்கேன். யோகி பாபு வந்து ஒரு காலத்தில் நமக்கு ஃபோன் பண்ணுவார், நம்ம அவருக்கு பேசியிருக்கோம். அந்த காலத்திலே நான் சொன்னது என்னென்னா, ஸ்கிரிப்டுக்குன்னு ஒருத்தரை வச்சுக்கிங்க. நீங்கள் சந்தானமெல்லாம் வந்து அவர் வாங்குகிற சம்பளத்தில் பாதி ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்களுக்கு கொடுக்குறாரு, அவங்கள நல்லா வச்சுக்கிறாரு. அதனால தான் அவங்களால ஒரு நல்ல காமெடியை வந்து அவருக்காக எழுத முடியுது. கவுண்டமணி காலத்துலேருந்து இது இருக்குது. ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு வீரப்பன்னு ஒருத்தர் வச்சுருந்தார். விவேக்குக்கு கூட வந்து செல்முருகன் அவங்கன்னு ஒரு செட் இருந்துச்சு. வடிவேலுக்கு ஊர்லேருந்து அவரோட வந்த கூட்டமே இருந்துச்சு. அவங்களா உட்காந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்படி எதுவுமே பண்ணுறது இல்லையாங்க. யாராவது ஒரு நல்ல காமெடி ரைட்டரை கூட வச்சிங்கன்னு நான் யோகி பாபுக்கெலாம் அட்வைஸும் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா இவங்களுக்கு சம்பளம் தான் பெருசாக தெரியுதே தவிர, இது வாங்கி இங்கே வச்சுக்கணுமே தவிர இங்கேருந்து எடுத்து இங்கே கொடுக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அப்போ காமெடி ட்ரையாக தான் வரும். இன்றைக்கும் சந்தானம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு காமெடின்னா ஏதோ அப்படி ஸ்பாட்டில் வந்து வாயில் வர்றதை பேசிட்டு போகிறதில்ல. அதுக்காக கடுமையாக அவங்க வந்து உட்காந்து தனி டிஸ்கஷன் பண்ணி அதை யாரை போட்டால் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும், கூட யார் ட்ராவல் ஆகணும், இவ்வளோ விஷயங்களையும் அவங்க உட்காந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்கெல்லாம் காமெடி பண்ணாமல் போனோன்னு நமக்கு ஐயோ போயிட்டாங்களேன்னு இருக்குது. இப்போ இதே வந்து சூரி ஹீரோ ஆகிட்டார், நல்ல வேலையாக அங்கே போய் ஜெயிச்சிட்டார் அவர். ஆமாம், அவருக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்குது. இப்போ ஒரு கதையை ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னு வைங்களேன், ஒரு படம் ஓடிடுச்சுன்னா தினந்தோறும் 10 பேர் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, நான் என் கதை கேளுங்கன்னு. அப்போ இந்த 10 கதையை கேட்டு அதில் ஒரு கதையை தேர்வு செய்கிற அறிவுங்கிறது ஹீரோவுக்கு முக்கியம். அது சூரிகிட்ட இருக்குது. இப்போல்லாம் சில படங்கள் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ இந்த ராமேஸ்வரம் மீனவரா ஒரு படத்தில் நடிக்கிறார். அதெல்லாம் வந்து தாறுமாறான கதைங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கதை